ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு என் பையனுக்காக தான் செஞ்சேன். என் பையனுக்கு வந்து நிறைய க்ரே ஹேர் இருந்தது. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவன் 9th ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் 9th 10th இது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து அவனுக்கு வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதும் ஐயோ என்னடா இது வெள்ளை முடி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாட்டு மருந்து கடையில் போய் கருவேப்பிலை எண்ணெய், அப்புறம் எங்கள் அத்தை செய்கிற கருவேப்பிலை எண்ணெய் எல்லாம் வந்து செஞ்சு பார்த்தோம். இது என்னடா இது போவே மாட்டேங்குது, வெள்ளை முடி இன்னும் இப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஹேர் ஆயில் கொடுத்தாங்க. அந்த ஹேர் ஆயில் கொடுத்ததும் எனக்கு ஒரு 2 மாதம் தான், ஒரு 3 மாதம் தான் நான் வாங்கியிருப்பேன். அதுக்குள்ளே அவனுக்கு வந்து அந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பித்தது. அப்புறம் வந்து அதுக்கு மேலேயும் வெள்ளை முடி வரல. அடே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஹேர் ஆயில் அவங்கக்கிட்டே போய் கற்றுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வள்ளலார் முறையில் நாங்கள் கற்றுத்தரோங்க அப்படின்னு சொல்லி அதை கற்றுக் கொடுத்தாங்க. அது கற்றுக் கொடுத்து அதை நான் செய்ய ஆரம்பித்ததுமே நல்லா இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலாக சரி நம்மளும் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் சரி நிறைய பேரும் சொன்னாங்க இதை பிஸ்னஸாகவே நீங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதை ஒரு பிஸ்னஸாகவே நாங்கள் இப்போ எடுத்து செய்கிறோம். இப்போ ஏற்கனவே நான் 2 லிட்டரு 1 லிட்டரு அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நல்லா இருக்குன்றனால தான் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கே 5 வாங்கிப்பாங்க, 4 வாங்குவாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம 5 லிட்டருக்கு இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ பிஸ்னஸ் நமக்கு ஹேர் ஆயில் நல்லா தான் இருக்குது, நல்லா போகுது. நல்லா இருக்கிறனால தானே மக்கள் வாங்குறாங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா சென்னைக்குள்ளே அது மாதிரி தான் போகுது. இப்போ வந்து வெளியவும் நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுக்கு வேணும்னா ஹேர் ஆயில் வேணும்னா கேளுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, என் பொண்ணுக்கும் வந்து பேன் இருந்தது, பேனு பொடுகு இதெல்லாம் இருந்தது. இப்போ அவளுக்கு சும்மா ஒரு போனி டெயில் போட்டு அந்த ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாவே அந்த பேன் எல்லாம் அந்த போனி டெயிலுக்கு சுற்றி நிற்கும். என்னடா அது குட்டி குட்டியாக நிற்கும். அது நான் என்னடா இது இப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்து இந்த ஹேர் ஆயிலே நான் அவளுக்கும் கொடுத்தேன். அவளுக்குமே வந்து பொடுகு இல்லை, பேன் இல்லை, கிளியராக இருக்குது, ஹேரும் கிளியராக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் பற்றி இப்போ எங்கள் அத்தையும் பேசுவாங்க, நீங்கள் பாருங்கள். வணக்கம் மக்களே. இப்போ நானும் இந்த ஹேர் ஆயில் பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஹேர் ஆயிலெலாம் முதல்லலாம் நானும் என்னுடைய வயசுக்கு அந்த தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை, மருதாணி இலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவிக்கணும். பசங்களுக்கும் தடவை எல்லாருமே தடவின்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்கள் மருமக வந்து வள்ளலார் முறையில் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பையனுக்காக வேண்டி போயிட்டு கற்றுக்கின்னு வந்தாங்க. அந்த முறையில் வந்து என்னென்ன 16 வகை மூலிகைகளை போட்டு தயார் பண்ணுறாங்க. ஒரு மூலிகையும் ஒரு எடை, அந்த எடை பிரகாரம் தான் போட்டு அதை தயார் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க கற்றுக்குன்னு வந்து இந்த எண்ணெயை செய்திருக்காங்க. இதில் என்னென்ன போடுறாங்கன்னா, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, மருதாணி, வெந்தயம், அப்புறம் கருஞ்சீரகம், இதெல்லாம் இன்னும் சில பொருள் எல்லாம் போட்டு மொத்தம் 16 பொருள்கள் போட்டு அதை எல்லாமே வந்து ஹெர்பல் தான். எல்லாமே வந்து நம்ம இதுதான், கெமிக்கல் இது எதுவுமே ஆடிங் கிடையாது. எல்லாமே ஹெர்பல் முறையில் தான் போட்டு எல்லாம் நல்ல தேங்காய் எண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் இது பண்ணுறாங்க. சாதாரணமாக இருக்கிற இதெல்லாம் வாங்குறது கிடையாது. அவங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் செய்கிறோம். அதை செய்து இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி, எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யூஸ் பண்ணி இப்போ நிறைய கேட்கறதுனால இப்போ அதிகமாகவே ஒரு 5 லிட்டர் செய்து இப்போ எல்லாம் ஊற்றி வச்சுருக்கிறோம். இதுவும் சீக்கிரமே மூவ் ஆகிடும் எங்களுக்கு. ஆனால் இந்த எண்ணெய் தடவும் போது என்ன நமக்கு பெனிஃபிட்னா, இந்த எங்கள் பேரனுக்கு இளநரை இருந்தது. சின்ன வயசுலேயே நரைக்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. இது தடவை அந்த இளநரெல்லாம் இப்போ சுத்தமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாத பேனு, பொடுகு முக்கியமாக பொடுகுனால ஜனங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. டாக்டர்கிட்டெல்லாம் போய் அதுவுமே சரியாகாமல் எவ்வளோ பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பொடுகு பிரச்சனை வராது, முடி கொட்டுற பிரச்சனை வராது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்பொழுது. இளநரையும் போய் நல்லா கருப்பாகும் முடி. அதனால் இவ்வளோ பெனிஃபிட் எல்லாம் இருக்கிறதுனால இந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீங்கள் பயனடைவீங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று தயார் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் வாஷுமே இது வந்து சஃப்ரான் ஃபேஸ் வாஷ். இது 60 mlங்க. இது 60 ml. இது வந்து இந்த குங்குமப்பூ போட்டு இது பாருங்க, குங்குமப்பூ நல்லா தெரியுது பாருங்க, இது பாருங்க தெரியுதுங்களா? இது கீழே போய் அடங்கிடுதுங்க, இது கீழே போய் நின்றுடுக்கு குங்குமப்பூ. அந்த அதில் தயார் பண்ணுறதுனால இந்த இது ஃபேஸு முகத்தை போட்டு கழுவும் போது நம்ம முகத்தில் இருக்கிற இந்த பிம்பிள்ஸு, அப்புறம் கருப்புள்ளிகள், சில பேர் கருப்பு புள்ளிகள் டாட் அங்கங்கே இருக்கும், அதோட வங்கு. எங்கள் மருமகளுக்கு எனக்கு வங்கு இருந்ததுங்க, மூக்குக்கு மேலே இருந்தது, அதுவுமே போச்சு. சைடில் கொஞ்சம் இருந்தது, அதுவுமே இப்போ மறைஞ்சின்னு வருது. அது போல் அந்த மங்கெல்லாம் சீக்கிரத்தில் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தாட போகிறது கஷ்டம். ஆனால் இந்த இது யூஸ் பண்ணும்பொழுது, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதனால் இதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதோட இது வந்து ஃபேஸ் க்ரீம். இந்த க்ரீம் வந்து 2 முறையில் தயார் பண்ணுறாங்க. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தனியாக, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தனியாக தயார் பண்ணுறாங்க. அது வந்து இதை நல்லா இதை போடும்பொழுது நமக்கு முகம் பொலிவாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த கருப்பு புள்ளி, இந்த இதுவெல்லாம் மங்கு, இந்த பிம்பிள்ஸு இதெல்லாம் வந்து மறைஞ்சிடும். அதனால நீங்கள் எல்லாமே ஹெர்பல் முறையில் தயார் பண்ணுறதுனால நீங்கள் நம்பி வாங்கி நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்களும் பயனடையணும். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகன்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ண பிற்பாடு தான் இதை வந்து எல்லாரும் பயனடையட்டும் அப்படின்றதுக்காக நாங்கள் செய்தி எல்லாருக்கும் கொடுத்து நிற்கிறோம், பிஸ்னஸாக பண்ணின்னு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணுன்னா ஒரு முறை சொல்கிறோங்க, 9941111045. இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்ற லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹேர் ஆயிலு, செஃப்ரான் ஃபேஸ் வாஷு, ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷு, அப்புறம் வந்து ட்ரை ஸ்கின் க்ரீமு, அண்டர் ஐ சீரம், இது நான் என்னென்ன செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிங்க. ஹெர்பல் பேட் முக்கியமாக, அது ரொம்ப முக்கியங்க. அது வந்து சின்ன பசங்கள்லாம் கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டியது. அதுவுமே நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிங்க, சரிங்களா? ஹெர்பல் பேடினுடைய பயனெல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டுருவேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அது நான் உங்களுக்கு லிங்க் வந்து நாங்கள் போட்டு விடுறோம், அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஒன்றா வாங்கக்கூடாது, 4ஆக வாங்கினா தான் தெரியும். ஏன்னா 4 மாதத்துக்கு நீங்கள் வாங்கி பார்த்தா தானே தெரியும். எது இருந்தாலும் நம்ம சின்னதாக கொஞ்சமாக வாங்கி பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு பலன் தெரியாது. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு 4 மாதம் நம்ம அதை வாங்கி பார்த்தா தான் அது பலன் தெரியும். அது நீங்கள் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, சரிங்களா? எங்கள் சேனலை, எங்கள் வாழ்க நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? தேங்க் யூ வெரி மச். I begin to